நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். ஐக்கூ அவங்க பங்குக்கு ஆர்ஜின் OS 6 அவங்களுடைய எந்தெந்த டிவைசஸுக்கு எந்தெந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல்டான சார்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா என்கிட்ட இல்லைங்க, பொதுவாக பப்ளிக் கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐக்கூ கம்யூனிட்டி குரூப்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்கு. அது தொடர்பாக தான் சில இன்ஃபர்மேஷனை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜின் OS 6ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஆர்ஜின் OS இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இம்ப்ரூவ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்மூத்னஸ். இதுல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த OS அவ்வளவு ஸ்லீக்கா இருக்குங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அவ்வளவு ஸ்மூத்தா இருக்குமா நம்ம ஸ்க்ரால் பண்றதுக்கு, டே டு டே டாஸ்க் அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு, இதுலலாம் நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகும், ரொம்ப ஹார்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல மெயினா ஐக்கூ மொபைல்ல இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பாக்குறதுக்கு தான் நான் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா விவோ மொபைல் போன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி SoC தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ்ல. வேற ஐக்கூ மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குவால்காமோட ஸ்னாப் டிராகன்ல இருக்கக்கூடிய அந்த ஓரியான் கோர்ஸோட இருக்கக்கூடிய அந்த SoC எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ அதனால ஐக்கூ மொபைல் போன்ல இந்த ஆர்ஜின் OS வரும்போது அது இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐக்கூ மொபைல் போன்ஸே பாத்தீங்கன்னாக்கா அதுலயே அந்த பிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ் வந்து கேமிங் சென்ட்ரிக்காக உருவாக்கப்பட்ட மொபைல் போன்ஸ். சோ அப்படி இருக்கும் போது அதுல இந்த ஆர்ஜின் OS எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். விவோ போன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய SoCஸும் மொக்கன்லாம் கிடையாது. மீடியாடெக் டிமென்சிட்டி SoCயும் இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னாக்கா ஐக்கூ மொபைல் போன் பட்ஜெட்ல கிடைக்குது. 50,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய்க்குள்ள கிடைக்க போகுது. அதுல வந்து குவால்காம் ஸ்னாப் டிராகன்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஷிப் SoC யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஐக்கூ 15 வேற வரப்போகுது. அதுல 8 Gen 5 வேற இருக்க போகுது. எல்லா கோருமே பெர்ஃபார்மன்ஸ் கோர் தான். ஸோ அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதற்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆர்ஜின் OSஓட இருக்கக்கூடிய ஐக்கூ மொபைல் ஃபோன்ஸ்க்காக யார் யார் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அந்த இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்மூத்னஸ்க்கு வருவோம். நியூ ஆர்ஜின் ஸ்மூத் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஆர்ஜின் OS 6ல அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்களாம். 8+1 அல்ட்ரா கோர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 8+1 அல்ட்ரா கோர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்லாம் சரியா வேலை செஞ்சு உண்மையிலேயே இந்த போன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்காங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா ஸ்மூத்னஸ் ஆஸ்பெக்ட்ல இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஆப் ஓப்பனிங் டைம்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்றோம்னாக்கா அதுக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கும். நார்மலா நமக்கு அது தெரியறது கிடையாது. பட் மல்டிபிள் அப்ளிகேஷனை நம்ம சைமல்டேனியஸா ஓப்பன் பண்ணும்போது சில நேரங்கள்ல சில லாக்ல நமக்கு ஃபீல் ஆகும். இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த ஆப் ஓப்பனிங் டைமே இதுல ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. சைட் பை சைடு 2 மொபைல் போனை வச்சு கம்பேர் பண்ணாதான் இதை நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோ மோஷன் கேமராலாம் இருந்தாதான் அதுல நமக்கு கொஞ்சம் டிஃபரன்சஸே ஃபீல் ஆகும். ஒருவேளை அந்த ஐக்கூல மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த Z சீரிஸ் அந்த மாதிரியான மொபைல் போன்ஸ், விவோல T சீரிஸ் மொபைல் போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் அந்த டிஃபரன்சஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா அது ஓப்பன் ஆகிற டைம்ங்கிறது வந்து கண்டிப்பா ஸ்பீடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ ஃபிளாக்ஷிப் மொபைல் போனா இருந்தா கூட முன்ன இருந்ததை விட அந்த ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளைமை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டேட்டா லோடிங் டைம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்றீங்க, அது ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஃபேஸ்புக்கே எடுத்துப்போமே, ஏதோ ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி நீங்க ஸ்க்ரால் பண்றீங்க, இல்ல இன்ஸ்டாகிராம ஸ்க்ரால் பண்றீங்க, ஷார்ட் வீடியோவை ஸ்க்ரால் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். கண்டினியூஸா ஸ்டக் ஆகாம உங்களுக்கு ரன் ஆயிட்டே இருக்குது இல்லையா ஒரு கட்டம் வரைக்கும், அது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அந்த அளவிற்கு இது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு கிளைம். இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும், அதுவும் முக்கியம். இன்டர்நெட் தேவையா இருக்கக்கூடிய அந்த ஆப்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷனும் நல்லா இருந்து நீங்க அதை ஸ்க்ரால் பண்ணீங்கன்னாக்கா இதுவும் வந்து எஃபெக்டிவா அந்த டேட்டாஸை லோட் பண்ணுங்கிறது தான் இவங்களுடைய அந்த கிளைமா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரேம் ரேட் ஸ்டெபிலிட்டி. கேமிங்லாம் விளையாடுறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வைல்டு லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்டா அதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க இந்த மொபைல் போன் லான்ச் ஆன பிறகு. அதாவது ஆர்ஜின் OS 6 வந்த பிறகு ஐக்கூ 15ல கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணும்போது அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுவெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் தான். ஒரு ஹார்டான டாஸ்க்கை வந்து அதுக்கு கொடுத்து அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு டெஸ்ட் தான். சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இது ஹேண்டில் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஹார்ட்வேர்லயே அதற்கான அந்த கேப்பபிலிட்டிஸ்ங்கிறது இருக்கு. சாஃப்ட்வேர் சைடுல இவங்களும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா அதுல நமக்கு வந்து சில டிஃபரன்சஸ் ஃபீல் பண்ண முடியும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் ரேட் ஸ்டெபிலிட்டி என்பது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமையா அவங்க முன்வைக்கிறாங்க. ஆப் ஓப்பனிங் ஆர் லான்ச் டைம் இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18.5% இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு ஆப்பை நீங்க கிளிக் பண்றீங்க, அது ஓப்பன் ஆகிறதுக்கு 0.2 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம், இல்ல 0.02 செகண்ட்ஸ். அது எப்படிங்க கால்குலேட் பண்றது, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு
ஒரு 18.5% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இதை யார் வச்சு கால்குலேட் பண்ணி பாக்குறது? இதுக்குன்னு ஸ்பெஷலா மெஷர் பண்ற டிவைசஸ் எல்லாம் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். பட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாகவே நம்பலாம். அதே மாதிரியே ஃப்ரேம் ரேட் ஸ்டெபிலிட்டியில 10.5% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். கண்டிப்பா இதை நான் வந்து வரவேற்கிறேன். உண்மையிலேயே ரியல் டைம்ல இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைம் அவங்க சொல்றாங்க. அதாவது ஃப்ளூயிடான மல்டி டாஸ்கிங் இருக்குமா, நீர் வந்து வடிகிற மாதிரி அவ்வளோ ஃப்ளூயிடா இருக்கும், அப்படியே வழிஞ்சு ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மல்டிபிள் ஆப்பை யூஸ் பண்ணும்போது இது பெட்டரா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பிளாக்ஷிப் மொபைல் போன்ஸுக்கு மேபி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸா இருக்கலாம். ஏன்னா இப்போ ஐபோன் மாதிரியான அந்த மொபைல் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா RAM சைஸ் அந்த அளவுக்கு பெருசா கொடுக்கறது இல்ல. பட் ஆப்டிமைசேஷன்ல அவங்க பேக்ரவுண்ட் ஆப்ஸை அடிக்கடி கில் பண்ணாம இருக்காங்க. என்னதான் ஆப்பிள் மேல 1008 குறைய நம்ம சொன்னாலுமே இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை அவங்க வந்து ஹேண்டில் பண்ற விதம் என்பது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு குறுகிய RAM சைஸ்ல அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள்லாம் ஆச்சரியம் மிக்கதாக தான் இருக்கிறது. அந்த வகையில இந்த ஆர்ஜின் OS வந்த பிறகு இதுலயும் மல்டிபிள் ஆப் கூட நம்ம வந்து விளையாடும் போதுன்னு வருது பாருங்க. மல்டிபிள் ஆப்ஸ்ல நம்ம சைமல்டேனியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு சுவிட்ச் ஆகும் போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃப்ளூயிடா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் மாடர்ன் விஷுவல் டிசைன், அந்த விஷுவல் டிசைனே வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஐகான் மாதிரியான விஷயங்கள்ல அந்த கர்வி நேச்சர்ல அந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 3D மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வச்சிருந்தாங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு ஹார்ட்வேரும் தேவை. ஸோ நல்ல ஹார்ட்வேர் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன்ல இந்த மாதிரியான டிஃபரன்சஸை நம்மளால பார்க்க முடிஞ்சதுனாக்கா ரொம்ப நல்லா தான் இருக்கும். குறிப்பா iQOO 13, iQOO 12 இதெல்லாம் கேப்பபிளான டிவைசஸ் தான். அதுலலாம் எப்படி இந்த ஐகான்ஸ் எல்லாம் இவங்க வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஃபான்ஸா இருக்கட்டும், அதே போல கலர்ஸா இருக்கட்டும், ஐகான்ஸ், ஷேப்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னோடு ஒன்னு அதை வந்து மெருகேற்றுற விதமா, அதாவது ஒன்னோட ஒன்னு ஒன்றிணைந்து செயல்பட்டு நம்மளை வந்து பிரமிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வாயால வள சுடுற வேலை தான். பட் உண்மையிலே நல்லா இருக்குங்க. சைனீஸ் மொபைல் போன்ல இப்போ வந்து ஆர்ஜின் OS வந்து நிறைய மொபைல் போன்ஸ்ல இருக்கு. இப்போ அந்த மொபைல் போன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிஃபரன்சஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்லீக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மேபி அதுல இந்த மாதிரியான சில டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். நம்மள அட்ராக்ட் பண்ற விதமாக அதுல வந்து அந்த லோகோஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம டைனமிக் லைட்டிங் அண்ட் அனிமேட்டட் பிளர் எஃபெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுனாக்கா, இப்ப ஒரு பிளர் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஒரு ஆப் நீங்க வந்து ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சாம்சங் One UIலயே நம்ம ஒரு இடத்துல கையை வச்சோன்னு வச்சுங்களேன், இல்ல ஏதாவது செலக்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து வரும் பேக்ரவுண்ட்ல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கூட ஒரு இன்டராக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதுலலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக் த UI விசிபிளி எலிகன்ட் அண்ட் இம்மர்சிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெய்மறந்து நம்ம யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தும் போது நம்ம ஒரு அர்த்தத்தை உள்வாங்கிக்கலாம். பொதுவாக அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, முன்ன இருந்ததை விட டிஃப்ரெண்டா இருக்கும், இன்னும் ஃப்ளூயிடா இருக்கும், இன்னும் ஸ்மூத்தா இருக்கும், அந்த டாஸ்க் எல்லாம் ஹேண்டில் பண்ற விதம் என்பது இன்னும் சூப்பரா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப அழகா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்றாங்க. அதற்கான வார்த்தைகளை தான் இவங்க இப்போ இப்படி எலிகன்ட், இம்மர்சிவ் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம போன் கையில கிடைச்ச பிறகு பார்க்கலாம். இவை தவிர்த்துன்னு பாத்தீங்கன்னா த நியூ விவோ சான்ஸ் ஃபாண்ட் சப்போர்ட்ஸ் மோர் தென் 40 லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 லாங்குவேஜுக்கு இவங்களுடைய அந்த நியூ ஃபாண்ட்டுக்கான சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். தமிழ் அதில் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அதை வந்து ஆதரிக்கணும். சும்மா சொன்னீங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் மாதிரியான விஷயங்கள், வீடியோ எடிட்டிங் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றாங்க. இந்த ஆஃபீஸ் மாதிரியான விஷயங்களுக்கு மேபி அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். காலண்டர்ல இல்லை நம்ம டைம்லி ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங்க்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம். இவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் கிட் அண்ட் கனெக்ஷன் சென்டர் அலோ சீம்லெஸ் cross-device integration with Windows and Mac, enable file sharing, note syncing, and screen mirroring between phone and computer like a native ecosystem experience. வேற லெவல் போங்க. அதாவது கம்ப்யூட்டர் இல்லை டிவி மாதிரியான எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும் போது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு பாருங்க, இது வந்து ஆண்ட்ராய்டு தான். இந்த யூசர் இன்டர்ஃபேஸே இந்த ஆர்ஜின் OS 6, ஆர்ஜின் யூசர் இன்டர்ஃபேஸ் 6, ஆண்ட்ராய்டு 16
இது வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட வருது. வந்து இவங்க பேசின பேச்சுக்கு இதுல ஏதாவது மொக்கையா இருந்ததுனாக்கா அவங்க வந்து கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களே அதை யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லணும். பட் இந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்கனாக்கா மேபி அதுல மேட்டர் இல்லாம இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த டெக்ஸ் மோடுன்னு சாம்சங்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏஐ அண்ட் கான்டெக்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்கன்னா, ஏஐ சர்ச் ஃபார் நேச்சுரல் லாங்குவேஜ் குவரிஸ், ஏஐ ரீடச் அண்ட் ஏஐ கிரியேஷன் ஃபார் போட்டோ அண்ட் டாக்குமெண்ட் எடிட்டிங், ஏஐ கேப்ஷன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். தீஸ் டூல்ஸ் மேக் த ஓஎஸ் ஸ்மார்ட்டர் ஃபார் டெய்லி யூஸ். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். மேபி இந்த சாம்சங் மொபைல் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சம்மரி மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து நல்லா சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த கேலக்ஸி ஏஐயில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த ஆர்ஜின் ஓஎஸ் 6ல் இந்த மாதிரியான ஏஐ விஷயங்கள் சம்மரைஸ் பண்ணுறது, இந்த இமேஜை கட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறது, குறிப்பாக அந்த கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அதாவது நம்மளை மட்டும் ஒரு இமேஜில் இருக்கோம்னாக்கா நம்மளுடைய உருவத்தை மட்டும் அது வந்து கால்குலேட் பண்ணி அதை தொடர்ந்து கிளிக் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அது தனியாக பிரித்து எடுக்கிறது ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஷாமி மொபைல் ஃபோன்ஸ்லாம் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க என்னது பெட்டராக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற விதம் என்பது நல்லா இருக்கும். ஸோ ஏஐ கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஏஐ எரேசர்லாம் இருக்கான்னு பார்க்கணும். வீடியோவில் எரேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்களா, அந்த அளவுக்கு ஹார்ட்வேர்லாம் இருக்கா, அதெல்லாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஹார்ட்வேரில் இருக்குது. ஐ மீன் 88 Gen 5லாம் கேப்பபிளான எஸ்ஓசியாக தான் இருக்குது. ஆல்ரெடி டிமென்சிட்டி 9500 தொடர்பாக அவங்க பேசுகிற பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்டை பற்றி, அதாவது இந்த சினிமேட்டிக் வீடியோ பற்றி. ஸோ இவங்க அந்த மாதிரியான மொபைல் ஃபோனுக்கு சில பல ஆப்ஷன்களை எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெட்டர் பேட்டரி அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இருக்கிற விஷயத்தை சிறப்பாக கையாளுறது மற்றும் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ்ட் ஆக்குறது, அதாவது அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றது. ஸோ இதால் முக்கியமான விஷயமாக இருக்குது. பட் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம கேட்டுடலாம். என்ஹான்ஸ்டு பேக்ரவுண்ட் ஆப்டிமைசேஷன் ரெடியூசஸ் பவர் ட்ரைன் பை அப் டு 90 milliamps for heavy users with CPU efficiency increased by 10 to 20%, extending battery life by approximately 30 minutes under typical use. ஸோ ஹார்டான ஒரு பர்பஸில் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணும் போது கூட 30% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இதுவும் வந்து சப்ஜெக்டிவான விஷயம் தான். இது எல்லா ஃபோனுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ரியல் டைம்ல இது வந்து வரும்போது தான் எந்தெந்த மொபைல் ஃபோனுக்கு இதனால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பேட்டரி லைஃப்லங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி. இந்த செக்யூரிட்டி அண்ட் பிரைவசியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சைனீஸ் மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எந்த அளவுக்கு பிரைவசியை நமக்கு வாரி வழங்கினாங்கிறது நமக்கே தெரியும். அதனால இதில் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து வடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி நம்புவோம். அவங்க சொல்லியிருக்காங்கல்ல ஆர்ஜின் OS 6ன்னு வரட்டும், அதில் ஃபன்டச் OSல இருந்து என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லையும் பிரைவசி ஆஸ்பெக்ட்லையும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். செக் பண்ணாதான் தெரியும். இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம அப்படியே வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து பின்னுக்கு தள்ளி வைப்போம். இது இல்லாமல் சில விஷயங்கள் அவங்க சொல்றது வந்து கஸ்டமைசேஷன், அட்வான்ஸ்டு கஸ்டமைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது நம்மளால என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதற்கு வந்து அர்த்தம். ஏற்கனவே ஃபன்டச் யூசர் இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவே சில நேரங்களில் கடுப்பாகும். ஏன்னா எல்லாத்துக்கும் இது வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கேள்வி கேட்காம இவங்க சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the OS introduces dynamic wallpapers, lock screen widgets, flip cards and grid-based home screen design. The Origin Island feature offers live contextual updates, much like iPhone's Dynamic Island for calls, music and app actions. Okay. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்ல வர்றது வேற எதுவும் கிடையாது. டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான மேட்டர்லாம் இருக்க போகுது. ஐஃபோனில் என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுக்க போகிறோம், அதை அப்படியே இதில் தூக்கி வைக்க போகிறோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கும்பொழுது ஏற்கனவே MIUI பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஹைப்பர் OS அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஷோமியில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு iOS மாதிரியான ஒரு UI தான், யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ வந்து ஃபன்டச் யூசர் இன்டர்ஃபேஸில் இருந்த இந்த விவோ அண்ட் ஐக்கூ மொபைல் ஃபோன்ஸும் கிட்டத்தட்ட iOS மாதிரியான சில ஆப்ஷன்ஸை உள்ளே வந்து போத்துறாங்க. அப்படியே கிடையாது, இதை நான் வந்து சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். iOSல இருக்கக்கூடிய சில நல்ல ஃபீச்சர்ஸை இதில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம். அதில் அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இருக்க போகிறது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஐஃபோனில் சில நேரங்களில் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவாபுரா கூட என்னை வந்து ஒரு நாள் சொல்லியிருந்தார். என்னதான் சொன்னாலும்
முன்னது வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் ஓட்டிட்டு தான் இருந்தோம். நானே வந்து ஓட்டியிருக்கேன் டைனமிக் ஐலாண்ட். இது என்னங்க, இது ஏற்கனவே வேற ஒரு மொபைல் ஃபோனில் இருந்து ஒரு ஆப்ஷன் தானே, ஹுவாவேல இருந்துன்னு நினைக்கிறேன் மேபி. அதை அப்படியே அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஐஃபோன் இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. இப்போ அதை வந்து எல்லா மொபைல் ஃபோன்ஸுமே பின்பற்றுறதுங்கிறது வந்து நல்ல விஷயமா தான் எனக்கு வந்து படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்து இருக்கும், இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பேசுகிறதுக்கு. அது கையில் கிடைச்சா இன்னும் நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆன் ஸ்பெக்ஸை வச்சு ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரிஜினலாக அந்த மொபைல் ஃபோன் கையில் கிடைச்சதுனாக்கா அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் நமக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து ஃபீல் ஆகும். அப்போ நம்ம அதில் என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத உறுதிபட சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நான் இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆர்ஜின் OS 6 வந்து iQOO 13க்கு இயர்லி நவம்பர்லேயே வந்துடும். மிட் நவம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 அடுத்த மாதம்ங்க, அடுத்த மாதமே நமக்கு அப்டேட்லாம் வரப்போகுது. மிட் நவம்பர் 2025 பார்த்தீங்கன்னாக்கா iQOO 12க்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iQOO Neo 10, iQOO Neo 10R, iQOO Neo 9 Pro இந்த 3 மொபைல் ஃபோனுக்கும் டிசம்பரில் அப்டேட் வந்து வந்துருமா. அதாவது 2025 இந்த மொபைல் ஃபோன்ஸுக்கெல்லாம் அப்டேட் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026ன்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த மொபைல் ஃபோன்ஸுக்குன்னு கேட்டிங்கன்னா iQOO 11, iQOO Z10 5G, iQOO Z10 R 5G, iQOO Z10 X 5G, iQOO Z9 5G, iQOO Z9s Pro 5G, iQOO Z9s 5G. ஸோ இந்த மாதிரியான அத்தனை மொபைல் ஃபோனுக்கும், அதாவது Z9 சீரிஸ் மொபைல் ஃபோன்ஸுக்கு கூட ஆர்ஜின் OS அப்டேட் 2026 காத்துட்ருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆர்ஜின் OS அப்டேட்டை பற்றி iQOO மொபைல் ஃபோன்ஸில் இந்த ஆர்ஜின் OS வரும்பொழுது என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்ஜின் OSல இருக்கக்கூடிய இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பற்றிய உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.